Hi friends, welcome to IT Port. In this session, we will triggers in SQL Server. அப்படிங்கறத பார்ப்போம். SQL Serverல triggers-னா என்ன? அது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது? அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். Triggers-ங்கிறது என்னன்னா அது ஒரு stored procedure மாதிரி. அது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் stored procedures. அதை வந்து நம்ம பர்టిక్యులரா போய் எக்ஸிக்யூட் பண்ணணும்ங்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காவே ஈவென்ட் ஃபயர் ஆகும். ஒரு ஈவென்ட் இந்த ஈவென்ட் நடக்கும் போது எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றது தான் ட்ரிகர்ஸ். இப்போ நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம மேனுவலா ரன் பண்றோம். எக்ஸிக்யூட்டும் போட்டு அந்த ப்ரொசீஜர் ரன் பண்ணா எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ட்ரிகர்ஸ்ங்கிறது ஒரு ஈவென்ட்டுக்கு சொல்லும்போது அந்த ஈவென்ட் நடந்துச்சுன்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்கா சொல்றதா ட்ரிகர்ஸ். அதை ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நடக்கும்போது ஒன்று, நடந்த பிறகு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி டேபிள், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் அண்ட் ஏஜ். ஸோ இது இன்னொரு டேபிள் எம்ப்ளாயி லாக். இந்த லாக் டேபிள் எதுக்குன்னா இந்த டேபிளில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை பூராமே நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து ட்ரிகர் கிரியேட், இது சின்டாக்ஸ் கிரியேட் ட்ரிகர். For insert on table after insert இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி DML ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆக்ஷனுக்காக வேணுமோ அந்த ஆக்ஷன் பிரச்சனை. இப்போ நம்ம இன்சர்ட்டுக்கு மட்டும் ஸோ இங்கே ஆஃப்டர் இன்சர்ட்னா இந்த டேபிளில் போய் இன்சர்ட் ஆகும்போது எம்ப்ளாயி டேபிளில் ஆஃப்டர் இன்சர்ட் ஆகும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா எம்ப்ளாயி லாகில் எம்ப்ளாயி ஐடி ஆக்ஷன் வந்து இன்சர்ட் கெட் டேட்ங்கிறது டிஃபால்ட் டேட்டா டைம் சொல்லுவோம். ஃப்ரம் இன்சர்ட் இங்கே இன்சர்ட்டுங்கிறது என்னன்னா டெம்பரரியாக விர்ச்சுவலாக கிரியேட் ஆகக்கூடிய ஒரு டேபிள். இது இன்சர்ட் பண்ணும்போது என்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த டேபிளில் டேட்டாஸ் நமக்கு இருக்கும். இந்த டேபிள் விர்ச்சுவலாக தான் கிரியேட் ஆகும். இந்த செஷனுக்குள்ள, அதாவது இந்த ட்ரிகர் எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறோமோ அதுக்குண்டான கண்டென்ட் எல்லாமே இங்கே இன்சர்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம அதிலிருந்து எம்ப்ளாயி ஐடி அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். எம்ப்ளாயிக்குண்டான டேபிளோட ஸ்ட்ரக்சரில் தான் இந்த இன்சர்ட்டடும் இருக்கும். ஸோ எம்ப்ளாயி ஐடி இன்சர்ட்டடுங்கிற ஆக்ஷன் அது இந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த எம்ப்ளாயி லாகில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம். எம்ப்ளாயி ஸோ ரெண்டு ரோஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஒன்று வந்து டைரெக்டாக எம்ப்ளாயி டேபிளுக்கும், இன்னொன்று அந்த எம்ப்ளாயி லாக் பேஸ்ட் அந்த ட்ரிகர்ஸ். ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடி ஒன்றுங்கிறது இன்செர்ட் ஆகிருக்கு இந்த டைமிங்கில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. பெரிய இன்னொரு ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் எம்ப்ளாயி ஐடி வந்து இன்செர்ட் ஆகிருக்குல, இன்செர்ட் ஆச்சு. ஸோ இதே மெத்தடில் நம்ம அப்டேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் அப்டேட், அப்டேட்டுக்கும் இன்சர்ட்டடுங்கிற டேபிள் தான் நமக்கு கண்டென்ட் இருக்கும். ஸோ இன்சர்ட்டுக்கும் அப்டேட்டுக்கும் நம்ம அந்த விர்ச்சுவல் டேபிள் கிரியேட் ஆகக்கூடிய விர்ச்சுவல் டேபிள் இன்சர்ட்டட் அப்படிங்கிற நேமில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த ரோஸ் எல்லாம் நமக்கு அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதுக்கு நம்ம அந்த ட்ரிகர் கிரியேட் பண்ணுறோம். இங்கே
employee set இப்போ பார்த்தா இங்கே நமக்கு நேம் மாறி இருக்கும், அந்த லாக் வந்து நமக்கு இங்கே இருக்கும், இந்த ஐடி இந்த டைமிங்கில் அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு லாக் இருக்கும். ஸோ இதே மாதிரி டெலிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்டில் இங்கே நம்ம பர்டிகுலராக ஒரு காலமுக்கு மட்டும்லாம் செக் பண்ணலாம்னுங்க. டைரெக்டாக இப்போ இந்த டேபிளுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிளாக இங்கே அப்டேட் சொல்லியிருக்கோம். இதில் அப்டேட் ஆஃப் இந்த ஒரு ரோ மட்டும் அப்டேட் ஆச்சுன்னா, இந்த காலம் மட்டும் அப்டேட் ஆச்சுனான்ற வரைக்கும் எழுதலாம். ஸோ இப்போ டெலிட் பார்த்தோம்னா டெலிட்டுக்கு வந்து டெலிட்டடுங்கிற விர்ச்சுவல் டேபிளில் லாக் இருக்கு. இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான ட்ரிகர் கால் ஆகி என்ன லாக் கிடைக்கணுமோ அது நமக்கு மெயின்டைன் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ டெலிட் ஆச்சு. இந்த டயத்தில் ஃபர்ஸ்ட் ரோ இன்சர்ட், ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஐடி இன்சர்ட் ஆச்சு, அந்த ரெண்டாவது ஐடி வந்து இன்சர்ட் ஆச்சு. மூணாவது ஆக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஐடியை அப்டேட் பண்ணோம், அடுத்து அதை டெலிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு லாக் கிடைச்சிரும். ஸோ இதில் நம்ம ட்ராப் ட்ரிகரு அந்த மாதிரி தான் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை, இல்லை எக்ஸ்ட்ராவாக டிசேபிள் பண்ணிக்கலாம். அந்த ட்ரிகரை டிசேபிள் ட்ரிகர் ஆன் த டேபிள், இது சின்டாக்ஸு. டிசேபிள் பண்ணிட்டா அந்த ஆக்ஷன் வந்து டிசேபிள் ஆகியே இருக்கும். ஸோ அந்த செகண்ட் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகிருக்காது, ஸோ அந்த ட்ரிகர் வந்து பெர்ஃபார்ம் ஆகிருக்காது, ஸோ நம்மகிட்ட லாக் இருக்காது. இப்போ திரும்ப நமக்கு வேணால் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டா திரும்ப நமக்கு அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. வேணுங்கிற நேரம் மட்டும் வச்சுக்கலாம், டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ட்ரிகர்ஸ் வந்து டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப்டர் ட்ரிகர்ஸ். இதில் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிகர்ஸுங்கிறது இது இன்செர்ட் ஆகும்போது என்ன நடக்கணும், இங்கே எழுதக்கூடிய இந்த இன்செர்ட் பண்ணக்கூடிய வரக்கூடிய ப்ரொசீஜர்ஸை நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போ இதே இருக்குது, இந்த இன்செர்ட்டுக்கு நான் இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஸோ இது எக்ஸிஸ்டிங் இருக்குது ட்ராப் பண்ணிவிட்டு கிரியேட் ட்ரிகர் ஆஃப்டருக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் இன்செர்ட் அப்படின்றத சொல்கிறேன் நான். ஸோ இங்கே என்ன பண்ணேன்னா, இங்கே நான் லாக் மெயின்டைன் பண்ணுறேன், ஒரு ஐடி ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு என்ன அசைன் பண்ணுறேன்னா செலக்ட் ஐடின்றது மேக்ஸிமம் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரோ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி இந்த டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது இதை கேட்ச் பண்ணிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்பரு அதிகமாக வேணுமோ, அடுத்த நம்பர் என்ன நம்பர் வேணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாதிரி நான் இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிகர்ஸில் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது டைரெக்டாக நான் ஐடி கொடுக்க வேண்டியது கிடையாது, எம்ப்ளாயி நேமும் ஏஜும் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா அந்த உள்ளே பாஸ் பண்ணக்கூடிய நம்பருக்கிட்ட நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஹுசைன் அப்படிங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி எடுத்துக்கிறோம். சிம்பிள்.
ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டெட் ஆஃப்ங்கிறதுல அந்த டயத்துக்கு வரும்போது அது வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை இல்லை எழுதக்கூடிய ப்ரொசீஜர்ஸை ஓவர் ரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஆஃப்டருங்கிறது வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், இதுதான் அந்த வித்தியாசம். அதே மாதிரி ஆஃப்டர் ட்ரிகர்ஸை வந்து வியூஸில் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்டேட்டபிள் வியூஸில் நம்ம அப்டேட் பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிகர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் ட்ரிகர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட லாக்ஸ் எல்லாமே கிளியராக மெயின்டைன் பண்ணலாம். நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற டயத்தில் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.